ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. மக்கள் நம்ம தான் இத புரிஞ்சுக்கணும். அதே சமயம் நான் யாருக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேனோ, அவங்களும் இத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப 2 தரப்பு. ஒண்ணு மக்கள், இன்னொன்னு மக்கள வழிநடத்திட்டு கொண்டு போறவங்க. மக்கள சுயநலமா பயன்படுத்திக்கிற ஒரு பெரிய மனுஷங்க சில பேரு. இப்ப விஷயம் என்னன்னா, மேல இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு பணம் படைச்ச ஆளுங்க, பதவி படைச்ச ஆளுங்க, சில பேர்லாம் என்ன நெனைக்கிறாங்கன்னா, கடவுள் இருக்குன்னு நம்புற ஒரு கூட்டம். கடவுளே இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். எனக்கு என்ன கேள்வினா, கடவுள் இருக்காருன்னு சொல்ற கூட்டமும் நல்ல கூட்டம் தான். கடவுள் இல்லன்னு சொல்ற கூட்டமும் நல்ல கூட்டம் தான். ஓகே. நான் 2 பேரையுமே ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு விஷயம் என்னன்னா, கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புற கூட்டம், ஏன் ஏழை மக்களுக்கு ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்றீங்க? ஏன்னா, ஏழை மக்கள் இன்னைக்கும் ரோட்டோரத்துல உட்காந்துட்டு சாப்பாடு இல்லாத இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் பெரிய கார்ல போறீங்க. பெரிய பதவியில இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காரு, இந்த பதவி, பணம் எல்லாமே? இல்லாதவனுக்கு குடுத்து உதவு அப்படின்னு தான் கடவுள் சொல்றாரு. எல்லா கடவுளுமே அததான் சொல்றாங்க. அப்ப கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க ஏன் அந்த மாரி பண்ண மாட்றீங்க? அதே சமயம் கடவுள் இல்லன்றீங்க. கடவுள் இல்லன்னு இவ்ளோ தெளிவா சொல்றீங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் யாரும் நம்பக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருக்கிற நீங்க, உங்க கையில இருக்கிற ரூ. 1 கூட குடுத்து ஏழை மக்களுக்கு செலவு பண்ண மாட்றீங்க. இந்த விஷயம் நான் யாருக்கு பேசுறேன்னா, குடுத்து ஹெல்ப் பண்றாங்கல்ல ஏழைகளுக்கு, அவங்களுக்கு போய் சேராது. ஆனா பணமே குடுக்காம ரூ. 1 கூட தன் கையில இருந்து குடுக்காம, ஒரு கஞ்ச பிசினாரிங்க இருப்பாங்க. அப்படி சொல்றது தப்பா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு உண்மையான பேரு அதுதான். அவங்க காரு, பங்களா, பணம் அதிகமா வச்சிருந்தாலும், பதவியில இருந்தாலும், அவங்க எல்லாமே கஞ்ச பிசினாரிங்க. ஓகேவா? ஏன்னா ஏழை மக்களுக்கு இப்ப நான் நெனச்சா குடுத்து ஹெல்ப் பண்ணலாம். என் சக்திக்கு என்னால எவ்வளோ முடியுமோ அத தான் நான் குடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா ஒரு பணக்காரங்கலாம் நெனச்சாங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட வாழ்க்கையே மாத்தலாம். இன்னைக்கும் காசு இல்லாம கல்யாணம் பண்ணாம எவ்வளோ பேர் இருக்காங்க. காசு இல்லாம வீடு கட்ட முடியாம, அந்த ஓட்ட ஒழுவுற ஓட்டையா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள வாழ்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. இது எல்லாமே கடவுள் இருக்குன்னு சொல்ற கூட்டமும், கடவுள் இல்லன்னு சொல்ற கூட்டமும் 2மே ஒண்ணு தான் பண்றீங்க. மக்களுக்கு ரூ. 1 கூட செலவு பண்ண மாட்றீங்க. அப்புறம் நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிட்டு, மக்கள அதுல நடுவுல வலிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கு யாருன்னா ஒரு ஒரு தரப்பு கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க ஒண்ணு இறங்கி பண்ணுங்க. இல்ல கடவுள் இல்லன்னு சொல்றவங்க இறங்கி பண்ணுங்க. ஏழை மக்களுக்கு செலவு பண்ண மாட்றீங்க. உங்க சுயநலத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு, மக்களையும் அதுல கூட வலிக்கிறீங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது பதில் பதில் தெரியாதவங்க அந்த கூட்டத்துக்கூடயே போய் சேர்ந்துருங்க. ஓகேவா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம்.